ஓம் முருகா, என் அன்பு பிள்ளையே, நீ உயிராய் நேசிக்கும் உறவை பற்றித்தான் ஒரு முக்கிய செய்தியை உன்னிடம் பகிர்ந்து கொள்ள இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன். இதை முழுமையாக கேள் பிள்ளையே, உனக்கே புரியும். நீ உயிராக நேசிக்கும் ஒரு உறவை இப்பொழுது பிரிந்து இருந்தாலும் அவருடன் சேர்ந்து இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கின்றது. துன்பங்களை மட்டுமே அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றாய். இன்பத்தை தாண்டி துன்பங்கள் மட்டுமே உன்னுடைய வாழ்வில் பெருகி உள்ளது. இதற்கு எப்பொழுதுதான் ஒரு முடிவு வரும் என்று ஒவ்வொரு நாளும் முடிவை தேடி ஏங்கி தவித்துக் கொண்டு இருக்கின்றாய். ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கின்றது. சில குழந்தைகளுக்கு என்னுடைய துணை என்னை புரிந்து கொள்ளவில்லை, அடித்து துன்புறுத்துகிறார்கள் என்று புலம்புகின்றார்கள். மற்றும் சிலர் என்னுடைய துணை தீய பழக்கத்திற்கு அடிமையாகி விட்டார் என்று புலம்புகின்றார்கள். இன்னும் சில குழந்தைகளோ அவர்கள் துணையை பிரிந்துவிட்டு உற்றார் உறவினர் பேச்சுக்கு இடம் கொடுத்து கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். இவை யாவற்றையும் நான் கண்டு கொள்ளாமல் இல்லை பிள்ளையே. இவை அனைத்தையும் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன். என் பிள்ளைக்கு என்ன தேவையோ அதை தகுந்த நேரத்தில் நிச்சயமாக நான் அளிப்பேன். உன்னுடைய துணை பிரிந்து நீ மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றாய். நீ உயிராக நேசித்த உறவு உன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று அழுது கொண்டு இருக்கின்றாய் பிள்ளையே. கவலைப்படாதே. உன் துணையிடம் உன் அருமை புரியும்படி உன் அப்பா நான் செய்கின்றேன். உன்னை சுற்றி இருக்கும் உற்றார் உறவினர்களால் தான் உன் துணையை பிரிந்து இப்பொழுது தவித்துக் கொண்டு இருக்கின்றாய். சிலரின் சூழ்ச்சியாலும் சிலரின் சதி செயல்களாலும் நீ அவர்களை பிரிந்து இருக்கின்றாய் பிள்ளையே. உன்னை விட்டு அவரால் இருக்க முடியாது என்ற உண்மையை அவருக்கு புலப்படும்படி உன் அப்பா நான் செய்ய ஆயத்தமாகி